ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடியது பார்த்தேங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மனநிலை இருக்கு. என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சினாவே 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து புக்குகளும் தரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். ஸோ அதன்படி இப்போ வந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸோ 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல 6th மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் சொல்லிட்டு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான குறிப்புகள் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ அதை வந்து பார்க்கலாங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் என்னென்ன இருக்கு, அதில் புதிய கற்காலம், பழைய கற்காலம், இடைக்காலம், உலோக காலம்னு பார்த்தோம். அந்த உலோக காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது முதல் அகழ்வாராய்ச்சி வந்து ஹரப்பால பண்ணதுனால இதை ஹரப்பா நாகரிகம்னு சொல்றாங்க. ஓகே. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சிந்து நதிக்கரையில அமைஞ்சிருக்கனால சிந்துவெளி நாகரிகம்னு சொல்றோம். ஓகே. இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த 6வது புக்ல வந்து நம்ம எப்படி நோட்ஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான காலக்கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ வந்து நமக்கு இந்த காலக்கோடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகின் தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன நாகரிகங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான குறிப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சீன நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாகரிகங்களை இவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனுடைய காலக்கோடு அப்படிங்கிற விதத்துல பார்த்தோம் அப்படின்னா மெசபடோமியா வந்து பாத்தீங்கன்னா கிமு 3500 இருந்து 2000 ஆண்டுகளுக்கும், சிந்து சமவெளி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3300 இருந்து 1900 கிமு ஆண்டுகளுக்கும் இடையில இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த எகிப்து நாகரிகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3100 இருந்து 1100 வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த சீன நாகரிகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1700 இருந்து 1122 வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம முதல்லயே பார்த்த மாதிரி மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழுக்களா வாழ்றாங்க. அந்த மாதிரி குழுக்களா வாழ்றப்ப என்னங்க சமுதாயங்கள் தோன்றுது. ஸோ அவங்க நகர முறையெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாமே நம்ம என்ன பண்ணுங்க ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்தோம். சரி. இப்போ இது சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கரை. அந்த நதிக்கரையில இருந்த நாகரீகம் அப்படின்னு தான் சொல்றோம். எதனால நதிக்கரையில மக்கள் குடியேறினாங்க அப்படிங்கறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா ஸோ நமக்கு ஓகே ரைட்டுங்க. ஓகே. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நதிக்கரையில வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நதிக்கரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வளமான மண்கள் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஆறு பாயறதுனால நன்னீர் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான நன்னீர் இருக்குங்க. கால்நடை மற்றும் நீர்ப்பாசனத்துக்கு தேவையானது இதெல்லாமே இருக்கக்கூடியதா இருக்குங்க. மேலும் போக்குவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க, எளிமையா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. சரிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிஞ்ச இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜான் மார்டில். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தற்போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா செங்கல் திட்டுக்கள் இருக்கிறத வந்து பார்த்திருக்காரு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலடைந்த செங்கற்கோட்டைகளும் உயரமான சுவர்களுடன் கோபுரங்கள், ஸோ இது ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இவர் கொண்டாரு. இவர் தான் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ஆதாரமா எழுதுறாருங்க. ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிடத்தக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1856ல எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்குன்னு பாத்தீங்க லகூர்ல இருந்து கராச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில் பாதையை வந்து நம்ம அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப அந்த ரயில் பாதை அமைக்க ஆரம்பிக்கிறப்ப நிலத்தை தோன்றாங்க. அப்ப நிலத்தை தோன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல சுட்ட செங்கற்கள் கிடைச்சிருக்குங்க. ஆனா அதனுடைய முக்கியத்துவத்தை தெரியாம அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து அந்த ரயில் பாதைக்கு இடையில போட்டு போடப்படக்கூடிய கற்களுக்கு பதிலாக அதை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த ஹரப்பா அப்படின்னாவே புதையுண்ட நகரம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றாங்க டிஎன்பிஎஸ்சியில கேட்கறாங்க. ஹரப்பா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஹரப்பா நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா இடிபாடுகளுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன், ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போ 1920ல வந்து பாத்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபர்ஸ்ட் நமக்கு அகழ்வாராய்ச்சி மேற்கொள் பாத்தீங்கன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அகழ்வாராய்ச்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மறைஞ்சு கிடந்த நகரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தினுடைய எஞ்சிய பகுதிகளை வந்து
உலகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, 1924 வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் துறை ஆய்வுடைய இயக்குனராக ஜான் மார்டில் வந்து இருக்கிறாருங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களை இருக்கிறத கண்டறிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாகரீகத்தை சார்ந்தது, வெவ்வேறு பகுதிகளில் இருக்கு அப்படிங்கிறத முடிவுக்கு வந்திருக்கிறாருங்க. ஓகே, ஸோ ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோவிலும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, வேறுபாடுகள் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி ஹரப்பா நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவை விட என்னவா இருக்குங்க, பழமையானது அப்படின்னு முடிவுக்கு வர்றாருங்க. ஸோ இதனுடைய எல்லை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெற்கு ஆசிய பகுதியில வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. காலப்பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ இதனுடைய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3300 முதல் 1900 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க, முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதனுடைய பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடியதா இருக்குங்க. நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 பெரிய நகரங்களையும், கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டவையும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவல் பேழை ஸோ நம்ம தெரிந்து கொள்வோம், அறிவோம், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன இந்த யூனிட்ல இப்போ பார்த்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாங்க. ஓகே, ஸோ நாகரீகம் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழி சேர்ந்தது அப்படின்னா லத்தீன் மொழியை சேர்ந்தது. இது சிவில் அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்தது. ஸோ இதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஸோ நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த மொழியிலிருந்து வந்ததுங்க, லத்தீன் மொழியிலிருந்து வந்ததுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிவில் அப்படின்னு சொல்றோம். சிவிஸ் அப்படிங்கிறதுல இருந்து வந்துட்டுங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அடுத்து ஸோ இந்திய தொல்லியல் துறை ஸோ 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கானிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கக்கூடியதா இருக்குங்க. இந்திய தொல்லியல் துறை ஒரே நிமிஷங்க. ஓகேங்க, ஸோ இந்திய தொல்லியல் துறை ஓகேங்க, ஸோ இந்திய தொல்லியல் துறை 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கனிங்கம் அப்படிங்கிற ஒரு நில அளவையர் மூலியமா நிறுவப்பட்டதுங்க. இதனுடைய தலைமையகம் புதுடெல்லியில இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, அடுத்து வெண்கல காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வெண்கலத்தை பயன்படுத்தப்பட்ட காலத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றாங்க, வெண்கலம் காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்திய எல்லைக்குட்பட்ட இடங்கள் இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எல்லைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான மேப் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய லோதல், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கிட்ட என்னென்ன இருக்குங்க, ஸோ ஹரப்பா, மோஞ்சதாரா, அம்ரி, கோட்டிச்சே, அடுத்து கன்வரிலாலா, கலிபங்கல், அப்புறம் மிட்தாய், அடுத்து ராகிகார்க், மந்தா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட், அடுத்து நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நாகரிகம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பான நகர திட்டமிடுதல் இருந்துச்சுங்க, சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடுகள் இது எல்லாமே இருந்துருச்சுங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுடைய நகர அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தரப்படுத்தப்பட்ட எடைக்கல்கள், அதே மாதிரி அளவீடுகள் இதெல்லாமே வந்து இவங்க வணிகத்துல வந்து சிறந்து விளங்குனதுக்கான சான்றுகளா இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி இவங்க வந்து விவசாயம், கைவினை தொழில்களுக்கு திட்டமான அடித்தளமா இவங்க அமைஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த ஹரப்பா நகரத்தினுடைய தனித்தன்மை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்பம்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றேங்க, திட்டமிட்ட நகரமைப்பு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னங்க இந்த நாகரிகத்தினுடைய சிறப்பம்சமா பாக்குறேங்க. ஸோ இதுல 2 பகுதிகளா இருக்கக்கூடியதா இருக்குங்க.
ஒன்னு மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு. ஸோ மேல் நகர அமைப்பு அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா நகரத்தினுடைய மேற்கு பகுதியில் இருந்திருக்குங்க. ஸோ இது வந்து அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குங்க. சற்று தாழ்ந்த உயரமுடையதா இருக்குங்க, ஆனா அதிக பரப்பளவை கொண்டிருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமா இருந்திருக்குங்க. ஸோ கரப்பா நகரினுடைய திட்டமிடலில் இருக்கக்கூடிய 2 பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு அப்படிங்கிறது சற்று மேடான பகுதியா இருக்குங்க. எந்த திசையில் அமைஞ்சிருக்குங்க? மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நகர நிர்வாகிகள், ஸோ இவங்க எல்லாம் இருந்துக்கிறாங்க. அதே கீழ்நகர அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருந்திருக்குங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சற்று தாழ்வான உயரமுடையதா இருக்குங்க. இதுல யார் வசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வசிச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ மெஹங்கர்கர், ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடின்னு சொல்லலாம். ஸோ புதிய அதாவது இது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா உலோக காலத்தை சார்ந்ததுன்னு சொல்றோம். ஏன்னா வெங்கலத்தினாலான பொருட்களை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த மெஹங்கற்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தான் நாட்டுல பலுஸ்தான் மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா போலான் ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கக்கூடியதா இருக்குங்க. இது தொடக்க கால மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்ததுக்காக கண்டறியப்பட்ட இடங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வேளாண்மையில ஈடுபடுறது, கால்நடை வளர்க்கறது, இதுக்கான சான்றிதழ்கள் எல்லாமே இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிமு 7000 ஆண்டுகளை ஒட்டிய காலத்துல இந்த நாகரீகம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தொல்லியல் சான்றுகள்னால சொல்றாங்க. ரைட். ஸோ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா பார்த்துட்டு இருந்தோம். ஹரப்பால வந்து தெருக்கள், வீடுகள், ஸோ நகர அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ தெருக்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்டக வடிவமைப்புல இருக்கக்கூடியதா இருந்துச்சுங்க. தெருக்கள் வந்து நேரா அமைக்கப்பட்டிருக்கு. இவை பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தெருக்கள் வந்து 90 டிகிரில செங்கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொள்ளும்படி இருக்கக்கூடியதா இருந்ததுங்க. ஸோ சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா அகலமாகவும் வளைவான முனைகளையும் கொண்டதாகவும் இருக்கக்கூடியதா இருந்துச்சுங்க. அடுத்து வீடுகள், தெருக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரான அமைப்பு இருந்ததுங்க. வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டதாக கூட இருந்துச்சுங்க. பெரும்பாலான வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா பல அறைகளையும், ஒரு முற்றத்தையும், ஒரு கிணற்றையும் கொண்டிருந்ததா வீடுகள்ல இருந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா குளியலறை, கழிவறை, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கட்டிட அமைப்புகள்ல இருந்து இருந்துச்சுங்க. ஸோ வீடுகள் பொதுவா சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவையினாலும் கட்டப்பட்டிருந்தாங்க. ஸோ சூரிய வெப்பத்துல உலர்த்தப்பட்ட செங்கற்கள் தான் பயன்படுத்தினாங்க. ஸோ பெரும்பாலும் செங்கற்கள் வந்து சீரான அளவுகளுடையதா இருந்துச்சுங்க. ஸோ கூரைகளுக்கு சமதளமாகவும் இருந்துச்சு. ஓகே. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து நம்ம ஆதாரங்கள் மூலியமா எதுவும் தீர்மானிக்க முடியல. ஆனா ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழிவுநீர் அமைப்பு வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நகர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கழிவுநீர் அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடப்பட்ட வடிகால்களா அமைஞ்சிருக்கூடியதா இருக்குங்க. ஸோ வடிகால்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க, செங்கற்களையோ அல்லது கல் தகடுகளையோ கொண்டு மூடி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வடிகால் கழிவுநீர் தேங்காம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேசான மென் சரிவு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஒரு பங்கா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து திடக்கழிவுகளை தேங்கி வைக்கிறதுக்கு குடிகள் இருந்திருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா திடக்கழிவுகளை தேங்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றும் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஓகே. பெருங்குளம். ஸோ இப்ப பெருங்குளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நன்கு அகன்ற செவ்வக வடிவத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நீர் தேக்கமா இருந்திருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நகரினுடைய நடுப்பகுதியில அமைஞ்சிருக்கு. ஸோ நீர் கசியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக பழமையான சான்றா இருந்திருக்குங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, தண்ணி கசியாத அளவுக்கு இந்த கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனுடைய சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுட்ட செங்கற்களால கட்டப்பட்டிருக்குங்க. நீர் கசியாமல் இருப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா இயற்கை தார் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, பூசியிருக்காங்க. ஓகே. வடபுறத்துல இருந்து தென்புறம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் இருந்திருக்குங்க. ஸோ குளத்தினுடைய படிக்கட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 3 புறமும் அறைகளும் இருந்திருக்குங்க. ஓகே. பக்கவாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3 புற அறைகள் இருக்குங்க. ஸோ அருகில் இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்திற்கு விடப்பட்டிருக்குங்க.
ஸோ உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேற்றும் வகையிலையும் இருந்திருக்கு. ஸோ இந்த குளத்துக்கு தண்ணி உள்ள கொண்டுட்டு வர்றது, வெளியே போறது, இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருந்திருக்குங்க. ஓகே, அடுத்து தானிய களஞ்சியம். ஸோ தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செங்கற்கள்களால அடித்தளமிட்டப்பட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பா இருந்திருக்குங்க. ஸோ இந்த தானிய தளங்கள் வந்து பாத்தீங்கன்னா சேகரிச்சு வைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோதுமை, பார்லி, திணை, எள், பருப்பு இந்த மாதிரி மிச்சங்கள் சிதறி காணப்பட்டிருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன மாதிரி விவசாய பொருட்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோதுமை, பார்லி இதெல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஓகே, ஸோ இப்போ செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்லங்களா. ஸோ இது வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ரகி கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகத்து காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இயர்லி, அதாவது அந்த 4 விதமா பிரிச்சிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுல முதிர்ச்சி அடைந்த காலத்தை வந்து இது சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதுல மொகஞ்சதாரோல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாபெரும் பொது கட்டடம் வந்து இருக்கு, கூட்டரங்கு. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்குங்க. இது 20 தூணு 4 வரிசையில கொண்ட பறந்து விரிந்த கூடமாவும் இருக்குங்க. இவங்களுடைய வணிகம் மற்றும் போக்குவரத்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வணிகர்களா இருந்தாங்க. ஸோ தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள், அளவைகள் இதெல்லாமே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நீளத்தை அளக்கக்கூடிய அளவுகள், குறிப்பிட்ட குச்சிகள் இதெல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சக்கர வடிவ வண்டிகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்திக்கிறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக. மெசபடோமியன் விரிவான கடல் வணிகத்தை வந்து இவங்க செஞ்சிருக்காங்க. சிந்து சமவெளியில வந்து பாத்தீங்கன்னா முத்திரைகளால வந்து பாத்தீங்கன்னா தற்கால ஈராக்கு, குவைத்து, சிரியா இந்த மாதிரி நாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டிலையும் கூட இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வணிகங்கள் பண்ணியிருக்காங்க. சுமேரியாவின் அக்கடியா பேரரசிற்குட்பட்ட அரசான நாரான் சிந்து சமவெளியில வந்து பாத்தீங்கன்னா மெலுக்கா என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அணிகலன்கள் வாங்கினதுக்கான குறிப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ பாரசீக வளைகுடா நாட்கள் மெசபடோமியாவில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உருளை வடிவ முத்திரைகள் சிந்து சமவெளியிலிருந்து காணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இரு பகுதியிலுமே வணிகம் நடந்ததுக்கான குறிப்புலாம் இருக்கக்கூடியதா இருக்குங்க. தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய லோதல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் மற்றும் லோதல். இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல சர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ மோஞ்சதாரோ தலைவர். ஸோ அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலை வந்து பாத்தீங்கன்னா மோஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை பகுதியில வந்து ஒரு சிறிய அணிகலனும் காணப்படுகிறது. இதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தி காணப்படுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காதுகளுக்கு கீழ் காணப்படும் இரு துளைகள் வந்து பாத்தீங்கன்னா தலையில் அணியப்படும் அணிகலன்களை வந்து பாத்தீங்கன்னா காது வரை இணைக்கிறதுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி இடது தோல்ல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள், வளையங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட ஒரு மூங்கில்களால் மூடப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி வடிவமைப்புல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மனிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவது இன்றளவிலும் வந்து குறிப்பிடத்தக்கதா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குங்க. ஓகே, தொழில்நுட்பம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள், அளவீடுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து குஜராத் மாநிலத்துல தந்தத்தினாலான அளவுகள் வந்து அளவுகோல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 1704 மில்லிமீட்டர் வரை இருக்கக்கூடிய சிறிய அளவீடுகள் குறிக்கப்பட்டுள்ளதா இருக்குங்க. இதன் சககாலத்தின் நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் இதுலயே இது வந்து மிகச் சிறியதா பிரிவுகளா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, உலோகம் எதுனா செம்புங்க. ஓகே, ஓகே, நம்ம அந்த உங்களுக்கு தெரியுமா நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா பாத்துக்கலாம். ஓகே, இதனுடைய கன்யூஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, ரைட்டுங்க. ஸோ இதனுடைய அமைப்பு, அன்பு, அமைதி, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல எழுத்துக்கள் இருக்குங்க. ஆனா அதை வந்து நம்மளால இது வரைக்கும் என்ன பண்ண முடியலைங்க, படிச்சு அறிய முடியல. ஸோ இப்போ அதை நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய நிறைய விஷயங்கள் வெளிவரும் அப்படிங்கிறதுல வந்து ஆச்சரியம் இல்லை. ஸோ இது இவங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பருத்தி ஆடைகளை தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நூல்களை சுற்றி வைக்கிறதுக்கான சுழல் அச்சு இதெல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பளி ஆடைகளையும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ குடியிருப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களா கட்டியிருந்தாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைதியான வாழ்க்கையை வாழ்பவராக இருக்குங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா படைகள் இருந்ததுக்கான எந்த ஆதாரமுமே இல்லை. ஆனா ஒரு சில ஆயுதங்கள் மட்டுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய மேம்படுத்தப்பட்ட நிலையை அவங்களுடைய
நகைகள், மேம்படுத்தப்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்துறாங்க. ஸோ அவங்களுடைய அணிகலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அணிகலன்கள் அணிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அணிகலன்கள் செய்யறதுக்கு அவங்க பயன்படுத்தின உலோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, தந்தம், தங்கு சங்கு, செம்பு, சுடுமண் இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் இரும்ப வந்து இவங்க அறியல. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில தொடர்ந்து அறியப்படாத. ஓகே, முதலில் மனிதன் உபயோகப்படுத்தின உலோகம் செம்பு. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நகர அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடுதல், நிர்வகிக்க, வாணிகத்தை மேம்படுத்த, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார மையம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்பாசிரியர்கள் சொல்றாங்க. ரைட். ஸோ தொழில் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதன்மையான தொழில் விவசாயமா அல்லது இதாங்கிறது தெரியல. இருந்தாலுமே அவங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம், கைவினை பொருட்கள், பானை, அணிகலன்கள் செய்தல் அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க வர்த்தகர்களும் இருந்துக்கிறாங்க, வணிகம் பண்ணிக்கிறாங்க, கால்நடை வளர்ப்பு வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தை எப்படி பயன்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மண்பாண்டங்களான சக்கரங்களை வந்து உருவாக்கிக்கிறாங்க. இவதை வந்து தீயினால சுடப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சமய நம்பிக்கை. ஓகே, சிந்து சமவெளி வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது தெரிய வரல. ஆனா கிடைக்கப்பட்ட பெண் சிலைகளின் மூலியமா இவங்களுடைய சிந்துவெளி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு, ஸோ சிந்துவெளி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு முறையை மேற்கொண்டனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. ஸோ இது வந்து பார்க்கணும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய வழிபாடு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஓகே சார், இப்போ ஆடியபிளா இருக்குங்களா? ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ பழமையான 4 நாகரிகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரப்பளப்பை கொண்டதா இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் மற்றும் சுகாதாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஸோ முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இல்லைங்க, ஸோ அந்த எழுத்து வடிவங்களுக்கான இது வந்து நமக்கு இன்னும் கிடைக்கலைங்க. சரிங்க. அதே மாதிரி மோஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்பாங்க. சரி, ஓகே. கதிரியக்க கார்பன் வயது கருப்பின் முறை வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் ஆராய்ச்சிக்காக தரவுபடுத்தப்பட்ட முறையா இருக்குங்க. ஸோ கார்பனுடைய கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி தான் இது வந்து பாத்தீங்கன்னா பொருளுடைய வயதை வந்து என்ன பண்றாங்க, அடைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய நம்மளுடைய பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்பிடண்டா சொல்றது என்ன சொல்லுவாங்க, ஓகே நம்ம வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம், இருந்தாலும் எதைத்தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பிரிமிலரியா நம்ம சமச்சீர் கல்வி புக்கு படிச்சா போதும் அப்படிங்கிறதுக்கான, அதாவது ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு, ஸோ அதுக்கு வரலாற்று காலத்துக்கு முந்தையப்பட்ட காலங்கள்ல தோன்றின மிகப்பெரிய 4 நாகரிகங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிறத பத்தி பார்த்தங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சமயத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, பசுபதி அப்படிங்கிற சிவன் வந்தையும் தாய் தெய்வம் அப்படிங்கிறவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கடவுளா வெளிப்பட்டாங்க. அதே மாதிரி விலங்குகள், தீ, அரச மரம் இதையெல்லாம் வணங்குனாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுங்க, தெரிஞ்சுக்க முடிஞ்சுங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ
இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியினுடைய வெரி ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே.